மீனா வகுத்த வலி தாங்காம துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சேரன் கூட்டிட்டு வந்த டாக்டர் மீனாவை ரூமுக்குள்ள வச்சு செக் பண்றாங்க. ஒண்ணுமே இல்லையேன்னு மீனாவை பார்த்து டாக்டர் சொல்றாங்க. டாக்டர், இத போய் சொல்லிராதீங்க அப்படின்னு மீனா கெஞ்சுறாங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்றேன். உண்மையாவே நான் கர்ப்பமா இல்ல டாக்டர். நான் என் அத்தாங்கிட்ட கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லியிருக்கேன். ஆனா இது இப்படி ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து விடும்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. ப்ளீஸ் டாக்டர், நான் கர்ப்பமா இருக்கேன்னு வீட்ல இருக்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நான் நடிக்கிறேன்னு போய் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், நான் என் அத்தா மனசுல இடம் பிடிக்கணும்னு தான் பொய் சொன்னேன். தேனு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. இப்படிதான் பொய் சொல்லி வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் ஏமாத்துவீங்களா? இப்பவே நீங்க கர்ப்பமா இல்லைன்னு நான் சொல்ல போறேன். டாக்டர், வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். எங்க வீட்ல எல்லாரும் கோவக்காரங்க. என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிருவாங்க. அதெல்லாம் முடியாது மீனா. இப்பவே போய் உண்மையை சொல்ல போறேன். வேண்டாம் டாக்டர், தயவு செய்து உண்மையை சொல்லிடாதீங்க டாக்டர். எனக்கு உதவி பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன் டாக்டர். யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க டாக்டர். எனக்கு உதவி பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடாதீங்க டாக்டர். மீனா காலில் விழுந்து கும்பிட்டு டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. டாக்டரும் சரின்னு சொல்லிடுறாங்க. நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. வீட்ல எல்லாருக்கிட்டையும் நீங்க கர்ப்பமா இல்லைன்னு நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மீனா நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சக்தி கிட்ட சிவபதியால பாதிக்கப்பட்ட பொண்ணு காயத்ரிங்கிறவங்க 4 லட்சம் ரூபாய்க்காண்டி என்னைய தென்னரசு மிரட்டுறாருன்னு சக்தி கிட்ட சொல்றாங்க. சக்தி சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் தென்னரசு கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றாங்க. இனிமேட்டு தென்னரசை இட்டு உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, அதுக்கு சக்தி பொறுப்புன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. தென்னரசை கூப்பிடுறாங்க. ஆடியோவை போட்டு காட்டுறாங்க தென்னரசிட்ட. அந்த ஆடியோல, காயத்ரி, என்ன கால் பண்ணா எடுக்கவே மாட்டேரா? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ கண்டிப்பா வரணும். நீ அப்படி வரல, நான் உன் வீட்டுக்கு கண்டிப்பா வருவேன். தான் உன் புருஷன் வாங்கின 4 லட்சம் ரூபாயும் வேண்டான்னு சொன்னேன்ல. நீ என் கூட சந்தோஷமா இரு, அது போதும். என்ன தென்னரசு, இத கேட்ட உடனே உங்க ரத்தமெல்லாம் கொதிக்குதா? ஆளை அடிச்சு பேத்தெடுக்கணும்னு தோணுதா? சக்தி, இந்தோ பாரு, என் விஷயத்துல தேவையில்லாம தலையிட்ட, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சி கிட்ட யாராவது தப்பா பிஹேவ் பண்ணா அடிச்சு மூஞ்சியெல்லாம் பேத்துருவேன்னு இப்பதானே சொன்னீங்க. வேற ஒரு பொண்ணுன்னா தலையிடக்கூடாதா? சக்தி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நானும் எங்க அப்பா அம்மாவும் பொறுமையா போய்கிட்டு இருக்கோம். ஓவரா என் விஷயத்துல தலையிட்டேன்னா அப்புறம் இந்த வீட்லயே இருக்க முடியாது. அப்படியா தென்னரசு? நீங்க பேசின இந்த ஆடியோ ஃபைல போலீஸ் கிட்ட கொடுத்தா நீங்க பேசவே முடியாது. சக்தி, கொடுத்துதான் பாரு. தென்னரசு, நீங்க பயப்பட மாட்டீங்க, பெரிய வீரன் தான். நீங்க பேசின ஆடியோவை மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் பிளே பண்ணி காட்டுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஏய் சக்தி, ஏய், அப்படிலாம் எதுவும் பண்ணிராத. தென்னரசு, கேவலமா இருக்குல்ல? நீங்க பண்ணுனத அத்தை மாமா கேட்டாங்கன்னா அவங்களே உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இத மாத்திரம் கேட்டாங்கன்னா அத்தை மாமாவே உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. உங்களுக்கு கடைசி வார்னிங். காயத்ரி மாத்திரம் இல்ல, நீங்க எந்த பொண்ணுகிட்டையும் தப்பா பிஹேவ் பண்ணீங்கன்னா நான் சொன்னதை செஞ்சிருவேன். 4 லேடிஸ் சிவபதி வீட்டுக்கு வர்றாங்க. பரஞ்சோதி கோலம் போட்டுக்கிட்டு இருக்க போது பாத்துடுறாங்க அவங்க வர்றத. சிவபதி கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க 4 பேரும், நாங்க உங்களை பார்க்க வரல, உங்க மிஸ்ஸஸ பார்க்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. சிவபதி கடுப்பாயி ஜோதின்னு கூப்பிட்டுட்டு அவரு கண்டுக்காம போறாரு. ஜோதி வர்றாங்க. அவங்க 4 பேரும் உனக்கோமான்னு சொல்றாங்க. பரஞ்சோதியும் உனக்கோன்னு சொல்றாங்க. இத தேனும் சக்தியும் பாக்குறாங்க. என்னக்கா ஒரே கூட்டமா இருக்கு, தெரியலையே சக்தி. சிவபதி ஓரமா நின்னு கேக்குறாரு. பரஞ்சோதி கேக்குறாங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நாங்க தென் சென்னை மகளிர் சங்கத்துல இருந்து வந்திருக்கோம் மேடம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடத்த போறோம். அந்த கூட்டத்துக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும். பரஞ்சோதிக்கு சந்தோஷம் தாங்கல. இத கேட்ட சக்திக்கும் தேனுக்கும் சந்தோஷம் தாங்கல. இத முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு சிவபதி. நாளை சந்திக்கலாம்.